அம்மா, அத்தை வரலன்னு சொன்னாங்கம்மா. என்னடி சுடர், என்ன சொல்லி வச்சிருக்க நீ? கண்மணி, வேண்டாம் கண்மணி, நாங்கள் வீட்டுக்கே போகிறோமே. ஏண்டி எங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டியா நீ? அதீத்கெல்லாம் நல்லபடியாக உடம்பெல்லாம் சரியாகட்டும்டி. கண்டிப்பாக ஒரு நாள் நீ கூப்பிட்ட மாதிரியே வரோம், நாங்கள் எல்லாரும் வரோம். ஏண்டி, நல்லா இருக்கும் போது வர வச்சு பார்த்துக்கிறதாடி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உன் கூட துணையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீ என்னடாண்ணா நல்லா இருக்கும் போது வரேன்னு சொல்கிற. நல்லா இருக்கும் போதா வருவ, ஆனால் நீ கஷ்டத்தில் இருக்கும் போது தான் நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்டி. கண்மணி, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைடி. அதீத்க்கு இப்போ முடியாமல் இருக்கு, அவ்வளோதானே. நான் பார்த்துக்கிறேன் எப்படியாச்சும், பரவாயில்லடி. அதீத் மட்டும்தான் முடியாமல் இருக்கான், நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்ல. விதுன்னு இருக்கான், நவமித்ரா இருக்கா, நான் இருக்கேன். இதுக்கு மேலே என்னடி வேணும்? ஓ, நாங்கள்லாம் வேண்டான்னு சொல்லாமல் சொல்கிற, அப்படி தானே? ஏய் கண்மணி, என்ன பேசுகிற நீ? நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு அப்படிதாம்மா தோணுது. அப்பா பாப்பா, என்ன ஒரு பாசம். ஏங்க, இருந்து கலாய்க்காம அவளை நம்ம வீட்டுக்கு வர வழியை பார்க்க சொல்லுங்க. சரி சரிம்மா, நான் சொல்றேன். அம்மாடி சுடர். அண்ணே சொல்லுங்க. கண்மணி இவ்வளோ சொல்றாளம்மா, வீட்டுக்கு வாங்கம்மா. இல்லைண்ணே, இப்போ வந்தா நல்லா இருக்காதுன்னு தோணுது, அதுக்கு தானே சொல்கிறேன். ஒரு நாள் நாங்கள் கண்டிப்பாக வரோண்ணே. சுடர், நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் இனி. கண்மணி, என்னடி? என்னடி இப்போ நீ வர போறியா இல்லையா? சுடர் வந்துடுமா, இல்லாட்டி இவ விட மாட்டா. இனி வீட்டில் வந்துட்டு என்னதான் திட்டுவா. என்னது, நான் உங்களை திட்டுவேனா? நீங்கள் தான் என்னை கரிச்சு கரிச்சு கொட்டிக்கிட்டு இருப்பீங்க எப்போவும். சுடர் எப்படியாச்சும் வீட்டுக்கு வர சொல்லுங்க. நான் பேசுறேம்மா, நான் பேசுறேன். இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அவளை பேசி வர வைக்கவே மாட்டீங்க. பாத்தியாம்மா சுடர், இப்போவே இவ்வளோ, இனி வீட்டில் போயிட்டு எல்லாத்தையும் நான் தான் வாங்கி கட்டணும். கொஞ்சம் யோசிச்சுக்கோமா. அண்ணே, என்னண்ணே இப்படி சொல்கிறீங்க? அத்தை சிரிக்கிறாங்க, அப்படின்னா கண்டிப்பாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சுடர், போலாமா? கண்மணி. ஏங்க? அம்மா அப்பாவை வச்சு செய்கிறாங்க. சுடர், இப்போ என்னம்மா, நீ அங்கே வர்றதுக்கு என்னதான் உனக்கு தடுக்குது இப்போ? இல்லைண்ணே, நல்லா இருக்கும் போது வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. இப்போ அதீத் முடியாமல் இருக்கான்ல, அதனால தான் நான் யோசிக்கிறேன். நாங்கள் வந்து இனி உங்களுக்கு சிரமத்தை கொடுக்குற மாதிரி ஆகிடும், அதான். அதுக்கு நாங்கள் நீ வர்றது சிரமமாக இருக்குன்னு சொன்னோமா? அதானே, நாங்கள் அப்படி சொன்னோமா? நீ வராமல் போனாதாம்மா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே. நீ வா, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நீ எனக்காக ஏதாவது நினச்சி பயந்துட்டு இருக்கியோ? இல்லைண்ணே, நீங்கள் எல்லாம் நல்லா தானே பேசுகிறீங்க. அப்புறம் என்னம்மா, வா, நாங்கள் எல்லாரும் நல்லா பார்த்துக்குவோம். அது வந்தண்ணே. அம்மா, மாமா இவ்வளோ சொல்கிறாங்க, நீங்கள் என்னம்மா இன்னுமே அது இதுன்னு இழுத்துக்கிட்டே இருக்கீங்க? பார்த்தீங்களா மருமகனே? கொடுக்குற மரியாதையை பார்த்தீங்களா உங்கள் அம்மா? நான் எவ்வளோ அக்கறையாக கூப்பிடுறேன் என் மருமகனுக்கு எல்லாத்தையும் நான் பார்க்கணுன்னு. ஆனால் இவ பாருங்க என்ன பண்ணுறான்னு. ஏய், கோச்சிக்காதடி. இல்லை, நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நீ என்கிட்ட பேசாத. கண்மணி. பேசாதன்னு சொன்னேன். மருமகனே, உங்களுக்கு விருப்பம் தானே? எனக்கு ஓகே தான் அத்தை. நீங்கள் வாங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன். ஏய், வரேனா வா. எப்படி கூப்பிடுறா பாரு. ஆமாம், மரியாதையாக கூப்பிடும் போது நீ வரல, பின்ன இப்படி கூப்பிடுறது? இது போல தான் கூப்பிட முடியும். போதும் போதும், எல்லாரும் சிரிச்சது, வாங்க கிளம்பலாம். சரிடி.